ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ மிக்சி ஜார் கழுவிட்டு நான் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரைசல் தனியாக இருக்கட்டும். அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் முள்ளங்கி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை முள்ளங்கி மட்டும் தனியாகவும் செஞ்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தேங்காய் கரைசல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் காய் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது. அது கூடவே காய் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி கூடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.